நடிகை பத்மபிரியாவா இது? ஆச்சரியத்தில் ரசிகர்கள். சேரனோட தவமாய் தவம் இருந்து படத்துல அறிமுகமாகி முதல் படத்திலேயே தமிழக அரசுக்கான சிறந்த நடிகை விருதை வின் பண்ணவங்க தான் பத்மபிரியா. அதை தொடர்ந்து அவங்க நடிச்ச சத்தம் போடாதே, பட்டியல், மிருகம், பொக்கிஷம், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், தங்கமீன்கள் உள்ளிட்ட எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதிலும் சத்தம் போடாதே மற்றும் மிருகம் படங்கள்ல இவங்களோட போல்டான கேரக்டர் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எப்போதுமே ஹோம்லியா இருக்கிற பத்மபிரியா தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழி படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில கடந்த 2014ஆம் ஆண்டு ஜாஸ்மின் ஷா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டெல்லியில செட்டில் ஆகி சினிமாவில இருந்து விலகுனாங்க. இப்ப 45 வயசாகிற பத்மபிரியா திடீர்னு தாறு மாறான கிளாமர் போட்டோஸை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இது சினிமாவுக்குள்ள அவங்க கொடுக்க போற கம்பேக்கான ட்ரம்ப் கார்டுன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். ஆல்ரெடி 90s நடிகைகளான சிம்ரன், லைலா, ஜோதிகா, ஸ்னேகான்னு எல்லோரும் நடிக்க வந்த பிறகு பத்மபிரியா வரக்கூடாதான்னு ஆதரவா கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.